கோட்டை சேது மாநகர மாவட்டத்தினுடைய துணைச் செயலாளர் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. கோவையில் பிரபலமான நிறுவனங்கள் எலக்ட்ரிக் பொருட்கள் விற்பனை செய்து வருகிறது. அதில் நிதி என்டர்பிரைசஸ் மற்றும் வட மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் இங்கு வந்து போலியான எலக்ட்ரானிக் பொருட்களை வாங்கி டிவி, வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜ் போன்ற பொருட்களை தமிழ் மக்களுக்கு விற்பனை செய்கிறார்கள். அதில் அந்த பொருட்கள் முழுக்கவும் வெளியூர்களிலும் வெளி நிறுவனங்களிலும் வாங்குகின்ற போலியான பொருட்களாகும். அந்த பொருட்களை வாங்கி சென்று 3வது நாள் அல்லது 4வது நாள் அந்த டிவி புகைந்து விடுகிறது, இல்லை என்றால் பிக்சர் டிவி போய்விடுகிறது, வாஷிங் மிஷின் கெட்டு போய்விடுகிறது. எனவே இவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இவர்களை குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது செய்ய வேண்டும். அந்த நிறுவனத்தையும் அந்த நிறுவனத்தின் உரிமையாளர் கைலேஷ் மற்றும் மகேந்தர் ஆகியோரை கைது செய்ய வேண்டும். இவர்களுக்கு பொருட்களை சப்ளை செய்த நிறுவனங்களின் உரிமையாளர்களையும் கைது செய்ய வேண்டும். அந்த நிறுவனத்தையும் தடை செய்ய வேண்டும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவரையும் காவல்துறை ஆணையாளரையும் சந்திக்க இருக்கிறோம், மனு கொடுக்க இருக்கிறோம். என்னுடன் இஸ்லாமிய சன்னார் மாவட்ட வேட்பாளர் தந்த சதீக்கும் வந்து கொண்டிருக்கிறார். இது வந்து எந்தெந்த பிரபலமான கம்பெனிகளுடைய பெயர்கள் வந்து போலியாக பயன்படுத்துகிறாங்க? சோனி, சாம்சங், ஹையர், எல்ஜி போன்ற பிரபலமான கம்பெனியுடைய பொருட்களை பயன்படுத்துகிறார்கள். பொருட்களை போலியாக வந்து அவர்கள் பெயரை பயன்படுத்துகிறார்கள். அவர் பெயர்களை போலியாக பயன்படுத்துகிறார்கள்.